Hi guys, good morning. நான் தான் உங்கள் அஸ்டின் பைலட். இன்னையோட இந்த சேனல் ஆரம்பித்து 1 year ஆகுது. நம்பவே முடியலை. ரொம்பவே நான்லாம் வந்து ஒரு 2-3 மாதம் கூட இந்த யூடியூப்பில் நான் நிற்பேன்னு கூட நினைக்கல. நான் எப்படியோ 1 மாதம் 2 மாதத்துலேயே நான் வந்து சேனல் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வேலையை பார்க்க போயிடுவேன். மற்றவங்கள மாதிரி இப்போ ஜிம் போகிறவங்களும் எப்படி நான் ஜிம் போகிறேன்னு சொல்லிட்டு போய்ட்டு 2-3 நாள் நின்றுவாங்க. அந்த மாதிரி தான் யூடியூப்பும். ஏன்னா வந்து கண்டென்ட்டு யோசித்து க்ரியேட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்குன்னு முடியாது. ஜிம்மு கூட பக்கத்தில் தான் இருக்கும். வீட்டாண்ட போயிட்டு கூட வந்துடலாம். அதிலே சோம்பேறி. அப்புறமா அவங்க போய் டென்ஷன் வேணான்னு விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இதுவும் யூடியூப்பும். பட் 1 year நான் வந்துட்டேன் அப்படின்றது போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் இன்றைக்கி வீடியோ வந்து 1 yearல என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எத்தனை வீடியோஸ்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். எவ்வளோன்னு ஒரு 45 நினைக்கிறேன். எல்லா வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் பத்தாது. அதனால சும்மா மேலே சும்மா கிளிம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எதனால நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா என் வண்டி, அப்புறமா நான் என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன், அண்டு நான் இப்போ கூட என் ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு கேமராலாம் எதுவுமே டிஎஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்போவுமே என் வீடியோஸ் ஃபுல்லாகவே நான் ஃபோனில் தான் ஃபோன் எடுக்கிறது தான் எடிட் பண்ணுறேன். அந்த எடிட் பண்ணுறதுக்கும் லேப்டாப்போ கம்ப்யூட்டர் எதுவும் கிடையாது. அதையும் நான் ஃபோன்லேயே தான் எடிட் பண்ணுவேன். வாங்க என்னோடய சேனல் உள்ளே போயிட்டு அதில் என்னெல்லாம் நம்ம காமெடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. எல்லோரும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அதில் நான் ரீல்ஸ் நிறையா போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் யூடியூப்பில் போட முடியாது, காப்பிரைட் ஆகிடும்னால. ஸோ என்னோடய இன்ஸ்டா போய் செக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி வீடியோஸ்லாம் கிடைக்கும். இதான் என்னோடய ஹேண்டில் நேம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் உள்ளே வந்துட்டேன். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணலை. ஒரு டேப் பின்னாடி வச்சுட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என் ஃபோனில் டியூவல் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கனால. இப்போ பார்த்தீங்கன்னா என் சேனல் அபவுட் போய் பார்க்கலாம். அபவுட் போய் பார்த்தீங்கன்னா 26th September 2020 தான் வந்து நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோஸ் ஹோம். நான் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணியிருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில். ஷார்ட்டு, பைக் ரிவ்யூஸு, ப்ரோ டிப்ஸ், அன்பாக்சிங் சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட் வேறு போட்டிருப்பேன். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 46 வீடியோஸ் இருக்குது. ஃபஸ்ட் வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா 11 months ago அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சவுண்டும் கேட்காதாண்ணா ஃபஸ்ட் வீடியோவில் மைக்கே இருக்காது பார்த்தீங்கன்னா. நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டது பார்த்தீங்கன்னா 9th October தான் நான் போட்டிருக்கேன்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 9th October தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் சேனல் வந்து நான் 26th ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எதுக்கு 26th ஆரம்பிச்சது தான் பர்த் டேட் வரும். 9th வீடியோ போட்டதெல்லாம் வராது கணக்குனால நான் இன்றைக்கே வந்து போடுறேன். ஒரு டிஸ்லைக் வந்துக்குது. 55 லைக் வந்துக்குது. ஒரு டிஸ்லைக் வந்துக்குது அந்த வீடியோவில். ஏதோ கேட்குது. ஓகே, செகண்ட் வீடியோ பரவாயில்ல, 65 லைக் வந்துக்குது. ஒரு டிஸ்லைக் கூட இல்லை. என்னோட தேர்டு வீடியோவா, இதுக்கு ஒரு டிஸ்லைக் இல்லை. 48 கேமரா வாங்கலை. 4 பரவாயில்ல, இதில் டிஸ்லைக் இல்லை. 51 லைக்ஸ். 5th 0 32 லைக்ஸு. சவுண்டு குறைச்சிக்கிறேன். பரவாயில்ல, 38 0 லைக்ஸ். டிஸ்லைக் 0. நெக்ஸ்ட்டு வீடியோலாம் என்ன முடியாதுங்க, மறந்து போயிடும். டக்குன்னு சும்மா பார்த்துன்னு போயிடுங்களேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்ல. வெறும் லைக்ஸு டிஸ்லைக்ஸ் எத்தனைன்னு பார்த்தேன். பரவாயில்ல, டிஸ்லைக்லாம் இல்லை. டிஸ்லைக் எனக்கு வர ஆரம்பிச்சதே வந்து ஏதோ ஒரு வீடியோலேருந்து தான் நினைக்கிறேன். இதுலையா
இதுலேயும் இல்லை, இதில் தான் நினைக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக போன வியூஸ் இந்த வீடியோ தான். 2.5 சம்திங் 60 லைக்ஸு. அப்புறமா வந்து செகண்ட் பெஸ்ட்டு வந்து இந்த ராப்பிங் 1.4. எனக்கு வியூஸ் போனதே இவ்வளோ தான். இதில் 3 டிஸ்லைக்ஸு. அதுக்கப்புறம் வேறு எது நல்லா போயிருக்குன்னா, அந்த ஷார்ட்ஸ்லாம் நிறைய போகும். பட் நார்மல் வீடியோ காட்டுறேன். ஷார்ட்ஸ்லாம் எப்பவுமே 1Kக்கு மேலே போயிடும். அப்புறமா தேர்ட் ஃபஸ்ட்டு வந்து 1.1K இந்த ஃபுல் வீடியோ ஒன்று. இதுக்கு எத்தனை டிஸ்லைக் வந்துக்குது? 2 டிஸ்லைக்கு. ஓகே. அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு, அப்புறமா லாஸ்ட் பெஸ்ட் வந்து 814 வியூஸு. ஏன் சொல்ல மாட்டேன், என் வீடியோஸ்லலாம் ஆடெல்லாம் ப்ளே ஆகுது. பட் எனக்கு இது வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரல எனக்கு. ஆனாலும் ஆட் ப்ளே ஆகுது, மானிட்டைஸும் ஆகலை. உங்களுக்கெல்லாம் ப்ளே ஆகுதா பாருங்கள் ஆட் இந்த மாதிரி. இதில் டிஸ்லைக்கே வரல, பரவாயில்ல. அப்புறமா என் சேனல்லே பெஸ்ட்டாக ஒரு வீடியோ போச்சுன்னா அது இது மட்டும்தாங்க, 5K வியூஸு. இதுக்கு டிஸ்லைக்கு 4 தான், பரவாயில்லப்பா. லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து இந்த ஒரு ஷார்ட் வீடியோ, அதுக்கப்புறமா அந்த டாப் ஸ்பீட் கான்ரன் தான். சூப்பர். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் கேமராவை. ஓகே கைஸ், ஷார்ட்டாக தான் பார்த்துருப்பீங்க என் வீடியோ எப்போ ஆரம்பித்தேன், எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன். சும்மா எல்லாம் ஃபுல்லாலாம் போய் பார்க்கல, அதெல்லாம் பார்த்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா தான் காட்டினேன் நான் உங்களுக்கு என் யூடியூப் சேனல் எத்தனை வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். மொத்தமாக 46 வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் இன்னும் வரவே இல்லை நான். ஆனாலும் எனக்கு அந்த வீடியோஸ்லாம் ஆட் ப்ளே ஆகுது. அப்பப்போ நானே ஒரு 5-6 வாட்டி பார்த்துட்டேன் என் வீடியோஸில் ஆட் ப்ளே ஆகுது. உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஆட் ப்ளே ஆகுதா பார்த்து சொல்லுங்கள். எனக்கு அது என்னன்னு தெரியல. இப்போ வந்து நான் என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன், என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் என்ன பைக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஏன்னா கேமரா ஃபோன்லாம் கூட காட்டியிருக்க மாட்டேன், பைக் எப்பவுமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனாலும் வந்து ஹெல்மெட்டில் எப்படி நான் மவுண்ட் பண்ணது கூட வீடியோ போட்டிருப்பேன். ஆனாலும் ஒரு சும்மா காட்டுறேனே, 1 இயர் ஆகுதுல. ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு எதனா சேஞ்ச் பண்ணியிருக்கேனா அதில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் எடிட் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது எல்லாமே என் ஃபோனில் தான். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்திங்கன்னா சாம்சங் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் யூஸ் பண்ணுற ஆப், எடிட் பண்ணுற ஆப் பார்த்திங்கன்னா vlog now and VN சொல்லுவாங்க. இந்த ஆப்பில் தான் நான் வந்து மொத்தமாக என்னோடய ரீல்ஸ்லேருந்து என்னோடய வீடியோஸ் கடைசியாக நான் அப்லோட் பண்ண 2 வீடியோஸுமே இதில் தான். இது ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் தெரில எனக்கு, ஏதோ இது ஃபோக்கஸ் பண்ணாதே. நான் ஷூட் பண்ணுறதே கோப்ரோவில். நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா SMK. இது நான் வந்து 2018 தான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து வீகாவில் ஒரு அந்த ஆஃப் ரோட் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மற்றவங்கள மாதிரி. இப்போ இந்த ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கோப்ரோ மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாப் இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் வந்து கிளியர் வைஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நான் அந்த இரிடியம் டைப்பில் போட்டிருக்கேன். நைட்டில் யூஸ் பண்ண முடியாது, பட்டு டே டைமில் செம்மையாக இருக்கும். மேலே கோப்ரோ ஸ்டிக்கர் போட்டிருப்பேன். இப்போ நான் அதுக்கு ஹெல்மெட்டோட ஸ்டிக்கரே நான் மாற்றலாம் தான் இருக்கேன் இப்போதைக்கு. ஹெல்மெட் எப்படி இது பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமரா வந்து கோப்ரோ Hero 9 Black. இது லான்ச் பண்ணி ஒரு 2 monthஸில் நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஆக்ஷன் கேமரா. இதுதான் என்னோடய டியூக் 200 2016 மாடல். அப்போ தான் வந்து ஒரு ரிவைஸான ஒரு மாடல் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் ப்ராப்ளமு, ஃபுட் பேக் ப்ராப்ளமு, ஃப்ரண்ட் டிஸ்க் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. பட் நான் வாங்கும்போது என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் ரிவைஸ் ஆகிருந்தது. ரேடியேட்டர் ஃபேன் வந்து கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் பண்ணாங்க. அப்புறம் டிஸ்க் வந்து 280mm வந்து 300mm பண்ணாங்க. இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் 200cc இப்போ கரண்ட்டாக இருக்குமே BS3யோட டியூக் 200, BS3 RS 200, BS3 NS, அந்த BS3 மாடல்ஸ் எல்லாமே இந்த KTM இன்ஜின் வச்சுருக்கிற எல்லா வண்டிகளுமே ரொம்ப பவர்ஃபுல்லு. இப்போ வரதெல்லாம் அப்படி இல்லை. பட் நான் ரொம்ப லக்கியான பர்சன், நான் BS3 வாங்க முடிஞ்சது. இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே காய்ஸ், நான் வீடியோ எங்கே என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ரீல்ஸ் தான் போடுவேன். அது வந்து நம்ம யூடியூப்பில் போட்டோன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிடும் ஆடியோக்காக. அண்டு வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி பாருங்கள். போய் பாருங்கள், சும்மா நல்லாயிருக்கும் தான். ஏன்னா நிறைய டிக்டாக்லேயே நிறைய பண்ணிகிட்ருப்பேன் வீடியோஸ்லாம். டிக்டாக் பேன் ஆனது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஓகே காய்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் தான் உங்கள் பாபி என்று ஆசைப்படுறேன். டேக் கேர், பாய்.